कृष्णा करारविंदेन पदारविंदम मुखारविंदे विनिवेशयंतम पटस्य पत्रस्य पुडेशयानम बालम मुकुंदम मनसा स्मरामिन्नु சொல்றோம். பகவான் அத்தியாச்சரியமா பிரளயத்துல ஆளிலை மேல தன்னுடைய செந்தாமரை கைகளை வச்சுண்டு செந்தாமரை பாதங்களை பிடிச்சு சங்கனி வாயில வச்சுண்டு படுத்துக்கிறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த ஆலமரம் இந்த கண்டம் என்னும் கடிநகரில் இருக்கக்கூடிய இந்த ஆலமரம் தான் அப்படின்னு சொல்லி ஐதீகம். இந்த ஆலமரத்தில் தான் பகவான் படுத்துட்டு இருந்தான். திரும்பியும் பிரளயத்திலையும் இந்த ஆலமரம் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த ஆலமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினையான்னு சொல்றா இல்லையா. அந்த ஆலமரம் இதுதான் பிரளயத்திலேந்து இருக்கக்கூடிய ஆல விருட்சம். கண்ணன் படுத்துக்கக்கூடிய ஆல விருட்சம். மார்கண்டேயர் இந்த ஆளில தான் கண்ணனை பார்க்கிறார் அப்படின்னு பாகவதம் சொல்றது. கண்டம் என்னும் கடிநகர்ல அழகா தேவப்பிரயாகையில இந்த இடத்துல இருக்கு. தேவனான ராமனே ஆராதனை பண்ணதுனால இந்த பிரயாகைக்கு தேவப்பிரயாகை அப்படின்னு பேரு. ராமனே ஸ்தாபிதம் பண்ண மூர்த்தி இருக்கிறதுனாலையும் தேவப்பிரயாகைன்னு பேரு. இந்த ஆளிலை கண்ணன், இந்த ஆலமரம் உங்களுக்கு ஆளிலை கண்ணனை காட்டட்டும். ஆச்சரியமா அதிவிசேஷமா இந்த ஆலமரம் பகவத் பக்தியையும் ஞானத்தையும் கொடுக்கட்டும். இதுதான் அத்தியாச்சரியமான கண்டம் என்னும் கடிநகர் திவ்ய தேசம். ஜோர மேலே கூட ஒரு ஆஞ்சநேயர் சமத்தா உட்காந்துருக்கார் சாட்சியா. நாங்கள் வந்ததுக்கெல்லாம் சாட்சி இந்த ஆஞ்சநேயர் தான். ஜெய் போலோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். அதுதான் இதெல்லாம் தான் பகவான் பிரத்யட்சமாக இருக்கான். இவ்வளோ இடத்துல இந்த ஒரே ஒரு குரங்கு மட்டும் ரொம்ப நேரமாக உட்காந்து எங்களை கவனிச்சுட்டு இருக்கு. அசோகவனத்தில் சீதா பிராட்டியை பார்த்த மாதிரி எங்களை பார்த்துட்டு இருக்கு. நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். ஜெய் போலோ வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் போலோ கண்டம் என்னும் கடிநகர் திவ்ய தேசத்துக்கு ஜெய் போலோ பெரியாழ்வாருக்கு ஜெய்.